அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SKA2 ஆல் இன் ஒன். இன்றைக்கி 10th 11th பப்ளிக் ரிசல்ட்டு. என்னோடய பையனுக்கும் 10th ரிசல்ட்டு பார்க்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பணும், ஸ்கூலுக்கு போய் 11th அட்மிஷன் போடணுன்றதுக்காக என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் பாத்திரம் விளக்குறது இருந்தது, விளக்குன பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறதெல்லாம் இருந்தது. சரி, ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேங்க. குடிச்சு முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் பசங்களுக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சுட்டு இருந்தேங்க. நெல்லிக்காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு தண்ணி விட்டு ஓட்டி வடிகட்டி அவருக்கும் அந்த ஜூஸை கொடுத்துட்டேங்க. இன்றைக்கி காலையில் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. தேங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு கொரகரப்பாக ஆட்டிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மேலே பொட்டுக்கடலை போட்டு சட்னி ஆட்டிட்டேங்க. அப்புறம் சட்னிக்கு தாளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு அது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் மென்று சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை எப்பயுமே சிங்கக்கிட்ட கொண்டு போய் போட்டுருவேங்க, அது ரொம்ப சடச்சடன்னு வெடிக்கும் தண்ணி இருக்கிறதுல. கொஞ்சம் அடுப்பெல்லாம் மெஸ்ஸி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு அதில் போட்டு கொட்டி கலக்கி வச்சுட்டாங்க. சரி, மதியத்துக்கு வந்து சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரிசி ஊற போட்டுட்டு இருந்தேங்க. அரிசியும் ஊற போட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மதியத்துக்கு பருப்பு கடைஞ்சிடலாம் அப்படின்னு வெங்காய பூண்டெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. வெங்காய பூண்டெல்லாம் உரித்து முடிச்சுட்டு பருப்பு வேக போட்டலாம் அப்படின்னு சொல்லி குக்கரை அடுப்பில் வச்சு தண்ணி ஒரு 2 சொம்பு அளவு ஊற்றி கொதிக்க விட்டுட்டாங்க. கொதித்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி போட்டுருவாங்க. எப்பயுமே நான் தாளித்து கொட்டி பண்ணுவேன், எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. பருப்புக்கு தாளித்து கொட்டி குக்கரை போட்டு மூடி போட்டு விசில் விடுவாங்க. அதுக்காக எல்லாம் இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி வச்சுட்டு மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக குக்கரில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் பருப்பை நல்லா கழுவிட்டு அதெல்லாம் எடுத்து அந்த பருப்பெல்லாம் குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட்டம் கட் பண்ணி போட்டு விளக்கெண்ணையும் ஊற்றி சரி தாளிச்சும் கொட்டி மூடி வச்சிடலான்னு சொல்லி அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு தாளிச்சேங்க. தாளிக்கிறதுக்கு அதே கரண்டியை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, தட்டி வச்ச பூண்டு, தட்டி வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சு அந்த பருப்பில் எடுத்து கொட்டி மூடி போட்டு விசில் விடுறதுக்கு விட்டுட்டேங்க. சைடில் அது வெந்துட்டுருக்கவே எங்கள் பையன் பெரியவன் குளிச்சுட்டு வந்துட்டான். சரி, அவனுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தோசையும் சுட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்க்கெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்கள வச்சு வர மார்க் வரட்டும்னு விடுங்க. ஃபெயில் ஆனாலும் ஃபீல் பண்ணாதீங்க, அதை நம்ம மறுபடியும் எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துருச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸு, ஷார்ட்ஸ் எல்லாம் போட ட்ரை பண்ணுறேங்க. வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறது, உங்ககிட்ட பேசுகிறதுலாம் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது.
யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் தோசை சுட்டு முடிச்சிட்டுங்க. என் பையனுக்கு தட்டத்தில் போட்டு சட்னி ஊற்றி கொடுத்தேன். அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் விசிலும் அடங்கிருச்சு. மறுபடியும் அடுப்பை பெருத்தி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கரண்டி விட்டு கிண்ணாவே நல்லா இதாயிருங்க, மசிஞ்சிரும். சப்போஸ் உங்களுக்கு மசியலைன்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் கரண்டி விட்டு தனியாக அந்த பருப்பை மட்டும் கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். சைடில் எங்கள் சின்ன பையனுக்கும் தோசை சுட்டுட்டு இருந்தேன். எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. மதியத்துக்கு வந்து சாப்பாடு வச்சுக்கலான்னு அரிசி வச்சுருக்கேன். நேற்று வச்ச ரசம் இருந்தது, தயிர் இருக்குது, புற ஊற்றிருக்கேன். பாத்திரமும் எல்லாம் தேய்ச்சி விலைக்கு முடிச்சாச்சுங்க. இது அப்புறம் ரிசல்ட்டும் பார்த்துட்டோம். எங்களோட பையனோட ரிசல்ட்டில் திருப்தி தான். சாமி கும்பிட்டு ஸ்கூலில் போய் அட்மிஷன் பண்ணலான்னு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோங்க. தேங்க்யூ.